ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி சேராது இருக்க என்ன செய்யலாம் வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடு, கோவில் போன்றவற்றை கட்டுவதற்கு நாம் அந்த காலத்தில் இருந்தே சில வழிமுறைகளை பின்பற்றி வருகிறோம். அதுவே தற்காலத்தில் வாஸ்து முறைகள் என்று பிரபலமாகவே பேசப்பட்டு வருகிறது. வாஸ்து என்பது வேறு ஒன்றும் இல்லை, அந்தந்த இடங்களில் அதற்கான பொருட்களை சரியான முறையில் அமைப்பதே. இதன் மூலம் வீட்டில் தேவையற்ற நெகட்டிவ் எனர்ஜிகள் தங்காமல் வீடு எப்போதுமே நல்ல நேர்மறை ஆற்றலுடன் இருக்கும். இந்த வகையில் எல்லா வீடுகளும் அமைந்துவிடும் என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் நாம் பார்த்து செய்தாலும் எங்கோ சில இடங்களில் தவறு நேர்ந்துவிடும். சில நேரங்களில் வீடு கட்டிய பிறகு நாம் செய்யும் சிறு தவறுகளாலுமே இந்த நெகட்டிவ் எனர்ஜி நம் வீட்டில் குடிகொண்டு விடும். அவற்றையெல்லாம் அகற்றக்கூடிய எளிய ஒரு வாஸ்து குறிப்பு பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி போக நம் வீட்டில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு, இறந்த முன்னோர்களின் புகைப்படங்களை பூஜை அறையிலோ அல்லது வீட்டில் உள்ளே நுழையும் இடத்தில் வைப்பதுதான். அப்படி நீங்கள் வைத்திருந்தால் அதை எடுத்து விடுங்கள். இறந்தவரின் புகைப்படங்களை எப்போதுமே தெற்கு பார்த்தவாறு, அதுவும் தனியாகத்தான் மாட்ட வேண்டும். அடுத்து, பூஜை அறையில் எப்போதுமே காய்ந்த பூக்களை வைத்திருக்க வேண்டாம். இதன் மூலம் நெகட்டிவ் எனர்ஜி உடனடியாக தோன்றிவிடும். ஆகையால் பூக்களை வைத்து பூஜை செய்த பிறகு வாடிய உடனே பூஜை அறையிலிருந்து அகற்றிவிடுங்கள். அதே போல பூஜை அறையில் சங்கு வைத்து வழிபடுவது நல்லது. அதுவும் பூஜை செய்த சங்கு வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது. ஒன்றுக்கும் மேற்பட்ட சங்குகளை வைத்து வணங்க வேண்டாம். அடுத்ததாக, சனி பகவானின் படமோ அல்லது சிலையோ வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது. இது நெகட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்கக்கூடியது. இத்துடன் உடைந்த சிலைகள், கிழிந்த பாலடைந்த கடவுளின் திருவுருவ படங்களையுமே வைத்து வணங்கக்கூடாது. பூஜை அறையை எப்போதும் சுத்தமாகவும் நறுமணத்துடனும் வைத்திருக்க வேண்டும். இது வீட்டிற்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தும். அதே போல வீட்டில் உடைந்த ஃபர்னிச்சர், வாசல் கதவுகள் போன்றவற்றை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது சரி செய்துவிட வேண்டும். பெரும்பாலும் வரவேற்பு அறையில் அலங்காரத்திற்கு என பிளாஸ்டிக்கை குவிக்கிறார்கள். இதன் மூலம் வீட்டில் சனியின் ஆதிக்கம்தான் ஏற்படும். ஃபர்னிச்சர், கதவு போன்றவற்றையெல்லாம் மரத்தினால் ஆனதாக இருந்தால் நல்லது. வரவேற்பு அறையில் நாம் மாட்டி வைக்கும் புகைப்படங்களும் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்தும், சோகமான நிகழ்வுகளை வெளிப்படுத்தும். எந்தவிதமான படங்களையுமே மாட்டக்கூடாது. இயற்கை காட்சிகள், ஆடும் மயில், ஓடும் குதிரை இப்படியான நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய படங்களாக வரவேற்பு அறையில் மாட்டி விடுவது நல்லது. அதே போல வரவேற்பு அறையில் மணி பிளான்ட், ஸ்பைடர் பிளான்ட், அல்லிச்செடி போன்றவற்றை வளர்ப்பது காற்றை சுத்திகரித்து தருவதுடன் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும். இந்த செடிகள் வீட்டில் வைப்பதன் மூலம் வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அடுத்ததாக, கற்றாழை போன்றவற்றை வளர்க்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. வீட்டில் நாம் செய்யும் சில தவறுகளால் நெகட்டிவ் எனர்ஜி நம்மை சூழ்ந்து ஆரோக்கிய பொருளாதாரத்திலும் பின்னடைவை ஏற்படுத்திவிடும். வீடு கோவில் போன்றது. அதை பராமரிக்கும் விதத்தில் பராமரித்தால்தான் கோவிலாக மாறும். இல்லை என்றால் அதுவே நமக்கு தீங்காக மாறிவிடும். இதற்கென அதிக பணம் செலவழித்து வாஸ்து பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை என்ற கருத்தோடு இந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்து விட்டாலே நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய நஷ்டங்களை தவிர்த்து விடலாம். இதற்கென அதிக பணம் செலவழித்து வாஸ்து பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை என்ற கருத்தோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.